மாசமா எனக்கு ஒரே வாமிட், ஒத்துமே பச்சை தண்ணி கூட எனக்கு இறங்காது. அந்த அளவுக்கு எங்க அப்பா எனக்காக ஒரு தென்னை மரமே எங்க அப்பா எனக்காக வாங்கினாரு குடிக்கிறதுக்கு, அந்த இளநீர் குடிக்கிறதுக்கு. அந்த இளநீரை குடிச்சு எனக்கு தலையெல்லாம் ஒரே பாரம், வலி, வேதனை அப்படி இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஒரு 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் என்னை சென்னைக்கு கூட்டிட்டு வந்தாங்க எங்க அம்மா வீட்டுல இருந்து. இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சரியாக பார்க்க ஆள் இல்லை. எங்க வீட்டுக்காரர் ஒரு குடினால என்னை யாருமே பார்க்கல. எங்க மாமியாரு 4 நாத்தனார்கள் இருக்கிறாங்க எனக்கு. அவங்க எப்படி தெரியுமா, அவங்க சொன்னதே ஒரு சட்டம். அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படிதான் செய்யணும். அதுக்கு மீறி நம்ம செஞ்சோம்னா சண்டை அப்படி இருந்துச்சு. என்னை கவனிக்க ஆள் இல்லை. ஒரு 5 மாசம் ஆயிடுச்சு. 5 மாசம் ஆகும்போது என் கண் பார்வை சுத்தமா தெரியாமல் போயிடுச்சு. அப்புறமா என்ன எக்மூர் ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போனாங்க. அங்க செக் பண்ணிட்டு இவங்களுக்கு கண் பார்வை தெரியல, நீங்க ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, அங்க செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தலையில நரம்பு பாதிச்சிருக்கு, அதனாலதான் இவங்களுக்கு கண் பார்வை தெரியலன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இல்ல நீங்க ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போங்கன்னாங்க. அங்க போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு சுத்தமா ரத்த ஓட்டமே அந்த தலையில மண்டையில இல்லை, எதுவுமே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், இவங்களுக்கு கண் பார்வை வருது அப்படின்னு டாக்டர்கள் கைவிட்டாங்க. எங்க அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்க. இங்க எங்க வீட்டுக்காரு, எங்க நாத்தனார் இவங்க தான் இருக்கிறாங்க. என்ன கவனிக்க ஆள் இல்லை. பேருக்கு இருக்கிறாங்க ஆனா கவனிக்க ஆள் இல்லை. சரின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சரியா எக்மூர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி எக்மூர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. 1 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட எனக்கு ஒன்றுமே முடியல, ஒன்றுமே தெரியல கண் பார்வை. அந்த மாத்திரை எடுக்கும்போது இப்படி இப்படி பிடிச்சி தான் நான் வருவேன். அதுக்கு எங்கள் நாத்தனார்கள் அவங்க சொல்லுவாங்க, அது சும்மா நடிக்குது, கண் பார்வை தெரியும் ஆனால் நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க வெளியில உட்காந்துட்டு. அது பக்கத்து பெட்ல இருக்கிறவங்க இன்னும் அவங்க மனுஷாளுங்களா, அவங்களுக்கு பாவம் கண்ணு தெரியல அப்படி கேவலமா நினைக்கிறாங்க அவங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு தமிழ் சுத்தமா தெரியாது, கொஞ்சம் கூட தெரியாது. அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்குவேன் தெலுங்குல அவங்க என்ன சொன்னாங்க கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்குவேன். அவங்க இந்த மாதிரி உன்னை கண்ணு நடிக்கிறான்னு சொல்றாங்க அப்படின்னாரு. அப்படி சரின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மாவுக்கு அப்போது செல்ஃபோனெல்லாம் கிடையாது. லெட்ரு எழுதி சொல்லிட்டு ஒரு நர்ஸ் கிட்ட அந்த லெட்ரு எங்கள் ஊருக்கு நான் போஸ்ட் பண்ணினேன். அப்புறமா எங்கள் அம்மா பார்த்து உடனே எங்கள் அப்பா அம்மா 2 பேர் வந்துட்டு எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டலில். அப்புறம் எங்கள் அம்மா என் கூடவே இருந்தாங்க. 20 நாள் அந்த பெட்டில் எங்கள் அம்மா என் கூடவே இருந்து எங்கள் அம்மா கவனிச்சுக்கினாங்க என்னை நல்லா. அப்புறமா எங்கள் அம்மாவுக்கு லீவு இல்லாதனால எங்கள் அம்மா பிளட் பேங்க்கில் இருக்கிறதுனால எங்கள் அப்பா லீவுக்கு திரும்பி போட்டுட்டு அப்புறமா வரலாமா அப்படின்ட்டு திரும்பி கூப்பிட்டு போயிட்டு அவங்க நீங்கள் கூட்டிகிட்டு போனாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு திரும்பி நாங்கள் அந்த கேஷிட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம், அவங்களுக்கு என்ன நடந்தான்னு எங்களுக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு எக்மூர் ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டாங்க. சரின்ட்டு பயந்துட்டு எங்கள் அம்மா சரி நீ இங்கே இருந்துக்கம்மா, நான் யாரன்னா உனக்கு துணையை வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு. சரி எங்கள் மாமியார் வரும், பாசமானது தான் எங்கள் மாமியார், தப்பு சொல்லக்கூடாது, நல்லா கவனிக்கிற அம்மா தான் எனக்கு அம்மா மாதிரி தான் அவங்க, நல்லா கவனிப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணுங்களை வந்த உடனே அவங்க மனசு மாறி போகுது. அவங்க என்னமோ வாங்கிட்டு அங்கே உட்காந்துட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொடுக்குறாங்க பாருங்க, அந்த சுண்டல் அந்த சூப்பு அது மட்டும் தான் கொடுப்பாங்க. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அது சாப்பிட்டாலுமே வாந்தி வருது. அதனால நான் ரொம்ப மெலிஞ்சு போய் சாக நிலைமையில ஆயிட்டேன். அப்புறமா இப்போ நாங்கள் நம்ம எப்படி சுவேசம் அறிவிக்கிறோம் அது மாதிரி அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள ஒரு கும்பலாக வந்துட்டு ஜாம் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் ஒரு ஜென்ஸ் அம்மா உனக்கு யாருன்னா இருக்கிறாங்களா கூட்டிட்டு போகான்னு என்ன கேட்டார். எனக்கு யாருமே இல்லையா, நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு தெலுங்குல சொல்லிட்டு அவங்க கிட்ட தமிழ்ல சொன்னேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டிஜிஎஸ் தினகரன் பீச்சில் ப்ரேயர் நடக்குதும்மா, ப்ரேயர், அது எல்லா வியாதிகளையும் சுகமாகுது, அந்த இடத்துல இந்த அம்மாவை யாருன்னா கூட்டிட்டு போங்க, கண் பார்வை வரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு யாருமே கூட்டிட்டு போக ஆள் இல்லை. சரின்னு அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் சுதந்திரமா நல்லா சுத்தி திரிஞ்சு சந்தோஷமா இருந்த நானு எனக்கு கண்ணே தெரியலப்பா, யாரும் உலகமில்ல, இவங்களை யாருமே என்னால பார்க்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னுடைய தெலுங்குல நான் ஜெபிக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு நான் ஜெபிக்கிச்சு நான் படுத்துக்கிட்டேன். அப்போ வந்து அந்த அந்த நேரத்தில் எல்லாம் தூங்குறாங்க, சைலண்ட்டாக இருக்கு ஆஸ்பத்திரி. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 1 மணி 1:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒருத்தர் வந்து என் தலைமாட்டில் என் பெட் அருகில் நிற்கிறார். வந்துட்டு என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டாரு. யார் ஐயா நீங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் வந்து என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுறாரு. எனக்காக ஜெபம் பண்ணிட்டு அவர் கடந்து போயிட்டார். நான் தேடுறேன், ஐயா ஐயா ஐயான்னு தேடுறேன். ஆனால் சத்தமே கேட்கல. ஜெபம் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டார். காலையிலே எனக்கு கொஞ்சம் பார்வை, சுத்தமாக கண்ணே தெரியாதது, மங்களாக கொஞ்சோண்டு பார்வை தெரிஞ்சது. ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை தெரிஞ்சு ஆரம்பிச்சிச்சு. அந்த மாத்திரையை போட்ட கூட கேட்காதது எனக்கு ஆண்டவர் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை என்னென்ன தேவன் தொட்டார். அன்னைக்கு அப்பவே என்னை தேவன் தொட்டார். 87லவே தேவன் என்னை தொட்டார். ஆனால் நான் தான் ஆண்டவர் பக்கம் போகாமல் இருந்தேன். அப்புறமா கொஞ்சமாக கண் பார்வை எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சது. நான் வந்து எங்கள் வீட்டை யாருக்கிட்ட சொல்லலை. எனக்கு கண்ணு தெரியுதுன்னு சொல்லி நான் சொல்லலை. இவங்க என்ன செய்வாங்களோ பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் கண்ணு தெரியாத மாதிரியே நடித்தேன். அது கருத்துரு தான் நான் நடித்தேன். அந்த மாதிரி ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோ அப்பான்னு சொல்லிட்டு. அப்புறமா எங்கள் மாமியார் வந்து நான் வரும்போது வந்து பிடிக்குது என்னை வந்து நான் எங்கே கீழே விழுந்துருவேன்ட்டு. அப்புறமா எங்கள் வீட்டுக்காருக்கு சென்னா கூட இவர் வந்து எல்லாருக்கும் சொல்லிடுவார் கண்ணு தெரிஞ்சிச்சேன்னு சொல்லி. அப்புறம் எங்கள் அம்மா வந்தது. முதல்ல எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா எனக்கு கண் பார்வை தெரியுதுமா, ஒருத்தர் வந்து எனக்கு நைட்டில் ஜெபிச்சாருமா, எனக்கு கண் பார்வை தெரியுதுன்னு. அப்போ எங்கள் அம்மா கூட இயேசு தான் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியல, சொல்லி கொடுக்கல எங்களுக்கு. ஏசப்பதான் கடவுளைன்னு சொல்லலை எங்கள் அம்மா. அப்படி இருந்துச்சு. அப்புறமா போக நல்லா எனக்கு கண் வந்து ஷேக் ஆகும். இப்படி ஜம்ப் ஆகும். ஒரு ஆள் வந்து 4 பேராக தெரியுவாங்க எனக்கு. எப்படியோ தடுமாறி தான் போவேன். அப்புறமா போக கண் பார்வை நல்லா வந்துச்சு. அப்புறமா ஒரு நாள் வந்து எல்லாம் கறி சாப்பாடு சாப்பிட்றாங்க. எனக்கு மட்டும் சாம்பார் சாதம் வச்சிருந்தாங்க அங்கே. நான் பார்த்தேன் எனக்கு கண்ணு தெரியாதான்னு நினச்சாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து அப்போதான் வர்றாரு எங்கள் வீட்டுக்காரர், அவங்க என்ன சாப்பிட்றாங்க பாருங்க. எனக்கு என்ன, எங்கள் வீட்டுக்காரர் அதிர்ச்சியாக பார்க்குறாரு. என்ன எப்படி தெரிஞ்சது உனக்கு அப்படின்னு. எனக்கு ஆண்டவர் அப்பவே கண் பார்வை கொடுத்தார். 1 மாதமாச்சு எனக்கு கண்ணு தெரியுது நல்லா அப்படின்னு சொன்னேன். அப்படி அந்த விதமாக என் தேவன் நடத்தினதுக்காக நன்றி. ஆண்டவர் என் வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார். நான் கொஞ்சமாக லேட்டாக கூட சர்ச்சுக்கு போன கூட ஊழியக்காரர் தானே, நான் பொறுமையாக போகலாம் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்துவார். ஊழியக்காரர் இருந்ததா நீ போவியா, உனக்கு முன்னாடி ஊழியக்காருக்கு முன்னாடி நான் வந்து சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் எனக்கு தெரியாதான்னு சொல்லுவார். கதி கலங்கு பயந்து நடுங்கு. நான் இப்போ கூட சபைக்கு போகணும்னு சீக்கிரமாக தான் போவேன், லேட்டெல்லாம் போக மாட்டேன். ஆண்டவர் அந்த மாதிரி என்னை வழி நடத்தினார். தேவனுக்கு என்னை வழி நடத்தி மட்டுமாய் ஊழியம் செய்ய ஆண்டவர் கொண்டு வந்ததுக்காக இன்னைக்கு கூட எனக்கு வேலை இருக்கு. ஆனாலும் நான் என் வேலைக்காக இன்னொரு நாள் அந்த வேலை செஞ்சு அந்த வேலைக்காக இன்னைக்கு லீவுக்காக இன்னொரு நாள் வேலை செஞ்சுட்டு நான் வந்திருக்கிறேன். தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.